குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு 40 நாள் தான் இருக்குது. தீவிரமாக போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்க நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நாள் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது, இல்லை ஊருக்கு போகிறது, ஊர் சுற்றுறது, இந்த மாதிரி வந்து ஒரு ஹாஃப் டே வந்து முதல்ல டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதை நினச்சி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த 40 நாள் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, ஆல்ரெடி நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கவங்க இந்த 40 நாளை விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து 2 வருஷம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த குரூப் 4 நடந்து நீங்கள் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கான நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம், கவுன்சிலிங், இந்த ப்ராசஸே பார்த்தோம் அப்படின்னா வந்து 1.5 வருஷம் 2 வருஷம் வந்து ஆகும். ஸோ அந்த 40 நாள் ஈக்குவல் டு 2 வருஷம். இதை மட்டும் வந்து ஒரு பேப்பரில் எழுதி பார்த்துக்கிட்டே இருங்க அடிக்கடி. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்கள் மைண்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து டைவெர்ட் ஆகாது. இந்த 40 நாளில் ஒவ்வொரு நாளும் முக்கியம்னு சொல்கிறத விட ஒவ்வொரு 1 மணி நேரம் பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியம். ஸோ வந்து ஒரு 1 ஹவர் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு படம் பார்க்குறது, தேவையில்லாமல் வீடியோஸ் பார்க்குறது, இந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு மணி நேரத்தையும் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். அரசாங்க வேலைக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்படுறதுக்கு கண்டிப்பாக இந்த 4 காரணம் தான் வந்து இருக்கும். வெளியேருந்து பார்க்குற எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா இன்கம் அப்படின்னு. கண்டிப்பாக இன்கம்காக யாருமே இந்த ஃபீல்டு வந்து சூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா வந்து ஒரு ப்ரைவேட் எம்என்சிலேயோ இல்லை ஒரு பிஸ்னஸோ நீங்கள் பார்க்கிங்க அப்படின்னா இந்த இன்கமோட கவர்மெண்ட் ஜாப் இன்கமோட கண்டிப்பாக பல மடங்கு வந்து வரும். ஸோ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் வந்து அந்த இன்கம் வந்து வாங்க வேண்டாம். இதை சூஸ் பண்ணுறதுக்கான மெயின் காரணம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெஸ்பெக்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள் ஊரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க, ஒரு விஏஓ இல்லை வந்து வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கான ரெஸ்பெக்ட்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து அதுக்காண்டி தான் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து மெயினாக வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணி மாதம் 10 லட்சம் வாங்கினாலும் சரி, அவங்க வந்து அவங்க தன்னை காட்டிக்கிறதுக்காண்டி வந்து ஒரு லக்ஸரியான ஒரு வீடு, ஒரு கார், இந்த மாதிரிலாம் வச்சு தான் வந்து அவங்க காமிச்சிக்கணும். ஆனால் உங்களுக்கான மரியாதை பார்த்தோம் அப்படின்னா உங்களோட போஸ்டிங். ஸோ இவரை இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணுறாரு, ஸோ இந்த போஸ்டிங்கில் இருக்கார், இந்த ஒரு பேரே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கான ரெஸ்பெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். இதுக்காக தான் மெயினாக எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆரம்பத்தில் இருந்து அந்த நோக்கத்தை நீங்கள் உங்கள் மைண்டில் எப்போ வச்சுருந்தீங்க அப்படின்னாலே தினமும் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ரெண்டாவது முக்கியமான காரணம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். இதுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இதனால் நீங்கள் வந்து மற்ற ஜாபை கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் ஒரு ஸ்டேபிளாக வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட போஸ்டிங் கூட கூட உங்களுக்கான பொறுப்பு வந்து ரொம்ப அதிகமாகும், அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும். ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது முதல் 2 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணியிருப்பீங்க. வேலைக்கு ஜாயின் பண்ணோன்னா ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு போஸ்டிங் கூட கூட பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும். ஸோ வந்து ஒரு ப்ரைவேட் ஒர்க்கையும் கவர்மெண்ட் ஒர்க்கையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட்டில் போஸ்டிங் கூடும் போது ஸ்ட்ரெஸ்ஸும் கூடும். ஸோ இங்கே வந்து போஸ்டிங் கூடும்போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெரும்பாலான போஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு தான் வந்து இருக்கும். மூணாவது காரணம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேபிளான இன்கம். நம்ம வந்து முதல்ல சொல்லியிருந்தோம் மற்ற எம்என்சி கம்பெனி மாதிரியோ இல்லை பிஸ்னஸ் மாதிரியோ உங்களுக்கு வந்து பல மடங்கு அதிகமாக வராது. ஆனால் வந்து லைஃப் லாங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டேபிளான இன்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். இப்படி வந்து ப்ரைவேட்டில் பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு வந்து ஆள் குறைப்பு, ஸோ இந்த கம்பெனிலேருந்து இந்த வருஷம் 2000 பேர் தூக்கிட்டாங்க, இன்னொரு கம்பெனியில் 11000 பேர் தூக்கிட்டாங்க, இந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ வந்து அப்போ வருஷம் வருஷம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பயந்துக்கிட்டே வந்து இருக்கணும். ஆனால் இங்கே நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேபிளான ஒர்க்கு, ஸ்டேபிளான இன்கம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்காது. நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா முன்னால் பென்ஷன் இருந்துச்சு, இப்போ வந்து பென்ஷன் இல்லை அப்படிம்பாங்க. ஸோ இப்போ வந்து பென்ஷன் ஸ்கீமை தான் பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பல்கான அமௌண்ட், ஸோ வந்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டாலும் இப்பவும் பார்த்தோம் அப்படின்னா சிபிஎஸ் அதெல்லாம் வந்து பிடிப்பாங்க. ஸோ வந்து பென்ஷன் ஸ்கீம் தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப் லாங் காலம் ஃபுல்லாக வாழ்ந்த அளவுக்கான இன்கமோடு தான் நீங்கள் வந்து வெளியே வந்து வருவீங்க, ஒரு பல்க் அமௌண்ட்டோடு தான் வருவீங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். அப்போ வந்து உங்களுக்கு இன்கம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லைஃப் லாங் ஒரு ஸ்டேபிளாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அடுத்த 30 வருஷ வாழ்க்கைக்கு இந்த 40 நாளை கரெக்டாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதான் வந்து மெயினாக சொல்ல வரோம். நாலாவது காரணம் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து யாரோ ஒருத்தங்கிட்ட வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து அதுக்காக கூட பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க, என்னையால் முடியும் அப்படிங்கிற காட்டுற மாதிரி. ஸோ வந்து ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா 1 இயர்லேயே படித்து கிளியர் பண்ணவங்களும் இருப்பாங்க, 5 வருஷம் படித்து கிளியர் பண்ணவங்களும் இருப்பாங்க, 10 வருஷம் படித்து கிளியர் பண்ணவங்களும் இருப்பாங்க. ஏன் ஒரு சிலர் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து படித்து கிளியர் பண்ணிடுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து தன்னை ப்ரூஃப் பண்ணணும்.
ஸோ நீங்கள் 1 இயரில் கிளியர் பண்ணாலும் சரி, இல்லை 10 வருஷம் ஆகுது. இன்னும் நிறைய பேர் இப்போ பார்த்தோம் அப்படின்னா 50 வயசுக்கு அப்புறம் கூட வந்து ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா தன்னை வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காண்டி தான். ஸோ வந்து உங்களை நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த கோல் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வருஷம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஸோ நம்ம ரொம்ப வருஷம் படித்து கிடைக்கலையே, இப்போ வந்து கிடைக்கவா போகுது அப்படிங்கிற நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ நீங்கள் இப்போ இருந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணாலும் சரி, ஈஸியாக நீங்கள் வந்து அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இந்த 4 காரணம் தான் பெரும்பாலும் உங்கள் எல்லாருக்குமே வந்து இருக்கும். ஸோ அந்த 4 காரணத்தை ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நீங்கள் படிக்கிற இடம் பக்கத்தில் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். இந்த 4 காரணம் 40 நாள் அடுத்த 30 வருஷ வாழ்க்கை வந்து தீர்மானிக்க போகுது. ஸோ இதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. 1 மணி நேரம் என்ன, அரை மணி நேரம், 10 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அந்த 40 நாளில் மேக்ஸிமம் டைம் வந்து படிங்க. ஃபுல் டைம் வந்து படிக்காம பார்த்தோம் அப்படின்னா 12 மணி நேரம் 14 மணி நேரம் வந்து படிங்க. ஸோ வந்து ஒர்க் போயிட்டே படிக்காமல் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது. ஸோ வந்து அதை பேஸ் பண்ணி படிங்க. வீக்கெண்டில் வந்து படிங்க. சப்போஸ் ஒரு பாசிபிள் இருக்கவங்களால் லீவ் போட்டு வந்து படிக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படி கூட வந்து படிங்க. ஸோ எல்லாரும் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் வந்து போடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.